Hello everyone, இன்னைக்கு நம்ம HC Verma Vol-1 bookல இருக்கக்கூடிய Introduction to Physics chapterல இருக்க Order of Magnitude அப்புறம் the Structure of World தான் பார்க்க போறோம். In physics we come across quantities which vary over a wide range. So physicsல வந்து நம்ம நிறைய quantities வந்து wide range வச்சு படிப்போம். அதாவது நம்ம ஒரு சைஸ் ஆஃப் த மவுண்டெயினை பார்ப்போம், அப்புறம் ஒரு டிப் ஆஃப் த பின்னை பார்ப்போம், அதோட சைஸை பார்ப்போம், அப்புறம் நம்மளோட கேலக்சியோட மாஸையே நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அப்புறமா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸை கால்குலேட் பண்ணுவோம், அப்புறம் வந்து நம்ம யூனிவர்ஸோட ஏஜ், ஸோ அது எவ்வளோ பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அது யூனிவர்ஸ் உருவாச்சு, ஸோ அந்த டைமை பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான் சுற்றி வரதுக்கான அந்த டைமை பார்ப்போம். அது வந்து ஒரு செகண்டோடவே கம்மியாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பெரிய டைமு அது வந்து இந்த சின்ன டைம், ஸோ இந்த மாதிரி அந்த ரேஞ்ச் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? இட் பிகம்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு கெட் அ ஃபீல் ஆஃப் லார்ஜ்னஸ் ஆர் ஸ்மால்னஸ் ஆஃப் சச் குவான்டிட்டிஸ். டு எக்ஸ்பிரஸ் சச் வைட்லி வேரிங் நம்பர்ஸ் ஒன் யூசஸ் த பவர்ஸ் ஆஃப் 10 மெத்தட். ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம், ஸோ அவ்வளோ பெருசு, ரொம்ப சின்னது, ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம அதை வச்சு கால்குலேஷன் பண்றதோ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் 10 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். ஸோ அந்த மெத்தட்ல வந்து எந்த ஒரு நம்பரையும் நம்ம இந்த ஃபார்மேட்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். a into 10 to the power b. ஸோ இந்த ஃபார்மேட்ல எந்த ஒரு நம்பரையும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, அதுல ஏவோட வேல்யூ வந்து 1ல இருந்து 10க்குள்ள எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். பியோட வேல்யூ வந்து இன்டீஜர்ஸ் மைனஸ் நம்பர்ஸ்ல இருந்து பிளஸ் நம்பர்ஸ் வரைக்கும் எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Thus the diameter of the sun is expressed as 1.39 into 10 to the power 9 மீட்டர். ஓகேவா? ஸோ சன்னோட டயாமீட்டர் அது எவ்வளோ பெருசு, ஸோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் 1.39 into 10 to the power 9 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த பாயிண்ட் வந்து இப்படி 2 நம்பர் தள்ளி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு 7 zeros வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோ பெரிய நம்பரை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக எழுதிட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து கால்குலேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம், அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட டயமீட்டர் அது வந்து எவ்வளவு சின்னது, ஸோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் 1.06 into 10 to the power -10 மீட்டர். ஸோ மைனஸ் நம்பர்ஸ்ல இருக்கு, ஸோ அது வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இருக்குல்ல, ஸோ இந்த பவர் ஆஃப் 10ல இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டயமீட்டர் ஆஃப் த சன்னோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் என்னது 10 to the power 9 மீட்டர். அதே அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் என்னது 10 to the power -10 மீட்டர். More precisely, the exponent of the 10 in such an representation is called the order of magnitude of that quantity. So இது வந்து இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா இந்த பவர், இந்த எக்ஸ்போனன்ட் இருக்குல்ல, இந்த 9 இந்த -10, ஸோ அந்த எக்ஸ்போனன்ட் தான் வந்து ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. Thus the diameter of the sun is 19 orders of magnitude larger than the diameter of the ஹைட்ரஜன் ஆட்டம். அதாவது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சன்னோட டயமீட்டர் இருக்குல்ல, அது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமோட டயமீட்டரை விட 19 டைம்ஸ் பிகரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 9 இருக்கா, 9 போட்டுட்டு மைனஸ் இந்த குவான்டிட்டி -10 அப்படின்னு போடுறாங்க. ஸோ இது ரெண்டும் மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் ஆயிட்டு 9 + 10 வந்து 19 அப்படின்னு வரும். ஸோ வந்து சன் வந்து 19 டைம்ஸ் பிகர் தேன் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதோட டயாமீட்டர். ஓகே, to quickly get an approximate value of quantity in a given physical situation, one can make an order of magnitude calculation. So ஏதாவது நம்ம குயிக்கா டக்குன்னு பண்ணணும், ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணணும்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட்ல எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதாவது இந்த 10ஓட பவர், ஸோ இந்த ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகேவா? ஒரு சர்க்குலர் ஃபீல்டு இருக்கு, அதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா வந்து 800 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 800 மீட்டர் அந்த ஃபீல்டில் வந்து எத்தனை பர்சனால உட்கார முடியும், எத்தனை பர்சனை வந்து அங்கே ஆக்குபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது πr², அந்த ஏரியா வந்து πr² அப்படின்னு வரும். ஸோ பையோட வேல்யூ என்னது 3.14. ஓகே, இன்டூ r² வந்து 800 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், அப்ராக்சிமேட்டா 10 to the power 6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அந்த ஏரியா வந்து 10 to the power 6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபீல்டோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பர்சன் உட்காரத்துக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா 50 சென்டிமீட்டர் இன்டூ 50 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்சனால உட்கார முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, முதல்ல இதை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணும், மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 0.25 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது வந்து
2.5 into 10 to the power minus 1 meter square அப்படின்னு எழுதணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்கு, இப்போ 0.32 அப்படின்னு இருக்குன்னா எப்பயுமே இந்த ஃபார்ம்ல எழுதும் போது ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் வந்து பாயிண்ட் இருக்கணும். ஸோ நம்ம இப்படி போட்டுட்டு ஸோ இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம மைனஸில் போடுவோம். ஸோ 10 power minus 1 அப்படின்னு வரும். அதே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது, மேபி இப்போ இப்படி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3.530 into 10 to the power 3 அப்படின்னு போடுவோம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆச்சுன்னா ப்ளஸில் போடணும், அது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆச்சுன்னா மைனஸில் போடணும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்தோடனே 2.5 into 10 to the power minus 1 meter square அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம இது வந்து கம்மி தானே, ஸோ அது அப்ராக்சிமேட்டாக 10 to the power minus 1 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ கேன் சிட் இன் த ஃபீல்ட். ஸோ அந்த நம்பர் எதுக்கு அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு பை ஏரியா ஆஃப் த பர்சன். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு போட்டாச்சு, பர்சன் போட்டாச்சு. ஸோ இந்த -1 மேலே போகும்போது +1 ஆகும். ஸோ 6 + 1 வந்து 10 to the power 7 அப்படின்னு வரும். Thus of the order of 10 to the power 7 persons may sit in the field. ஓகே, ஸோ இந்த 10 to the power 7 அவ்வளோ பர்சன்ஸால வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள உட்கார முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து the structure of world. ஓகே, man has always been interested to find how the world is structured. ஸோ நம்ம எப்பயுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், இந்த வேர்ல்டு எப்படி உருவாச்சு, எப்படி இதுக்குள்ள இருக்க பொருளாக எப்படி உருவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதை பற்றி படிக்கிறதுக்கலாம். long ago scientists suggested that the world is made up of certain indivisible small particles. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ரொம்ப நாள் முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த வேர்ல்டு வந்து ஒரு சர்டைனான இன்டிவிசிபிள். ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் இதான் ஆட்டம் அப்படின்னா இது வந்து நம்மளால டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸால தான் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த வேர்ல்டு இஸ் லார்ஜ் பட் தி வெரைட்டிஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் மெனி. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு, நம்ம இதுல வந்து இப்போ இந்த பென்சிலோட டிப் எடுத்துக்கிட்டோம்னா இதுலயே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, பட் வந்து அதோட வெரைட்டிஸ்லாம் வந்து கம்மி தான். ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. Old Indian philosopher Kannadi derives his name from this proportion. So இந்த particles ஓட நேம் வச்சுதான் அவருக்கு வந்து கண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணி அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இன் சான்ஸ்கிரிட் ஆர் ஹிந்தி கனா மீன்ஸ் அ ஸ்மால் பார்ட்டிகல். ஏன்னா வந்து அந்த கனா அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ஸ்மால் பார்ட்டிகல் அப்படின்னு ஒரு மீனிங். ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? After extensive experimental work, people arrived at a conclusion that the world is made up of just 3 types of ultimate particles: the proton, neutron and the electron. So இது வந்து நம்ம நல்லா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜஸ்ட் இந்த வேர்ல்டு வந்து 3 பார்ட்டிகல்ஸால தான் மேட் ஆயிருக்கு, புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. All objects which we have around us are aggregations of atoms and molecules. ஸோ இங்க இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் சேர்ந்து தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The molecules are composed of atoms and the atoms have at their heart a nucleus containing proton and neutron. ஸோ எல்லா மாலிகூல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டம்ஸால தான் கம்போஸ் ஆகி மேட் ஆயிருக்கு. அந்த ஆட்டம்ஸ்க்குலாம் வந்து நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு, நியூக்ளியஸ்ன்னு. ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ள என்னென்னலாம் இருக்கும், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Electrons move around this nucleus in special arrangements. ஸோ இந்த நியூக்ளியஸை சுற்றி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, it is the number of protons, neutrons and electrons in an atom that decides all the properties and behavior of the material. ஸோ அதில் எவ்வளோ புரோட்டான் இருக்கு, எவ்வளோ நியூட்ரான் இருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு, அதை வச்சு தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பென்சிலா ஒரு புக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் பிஹேவியர் எல்லாமே வந்து அந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் மேலே தான் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் மாடரேட் ஆர் லார்ஜ் சைஸ். ஸோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டை மேக் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து எவ்வளோ ஆட்டம்ஸ் தேவைப்படும், நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. However, the laws that we generally deduce for these macroscopic objects are not always applicable to the atoms, molecules, nuclear, elementary particles. ஸோ இப்போ நம்ம லாஸ்லாம் நிறைய டிரைவ் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த எல்லா லாஸ்மே வந்து எல்லா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கும் அப்ளை ஆகும்னு கிடையாது. நம்ம வந்து டிரைவ் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி மேக்ரோஸ்கோபிக், இந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் தான் வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
These laws known as classical physics deal with large size objects only. So இந்த மாதிரி இந்த large size objects மட்டும் deal பண்ற physics பேர் வந்து classical physics அப்படின்னு சொல்றாங்க. When we say particle in classical physics, we mean an object which is smaller as compared to other moderate or large size objects and for which the classical physics is valid. So இந்த மாதிரி ஒரு moderate large size objectsக்கு மட்டும் தான் அந்த classical physics வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் மே ஸ்டில் கண்டெயின் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் இட். ஸோ இப்போ நம்ம ஒரு பஸ்ஸை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதுல எவ்வளோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை ஒரு குட்டி பாலை படிக்கிறோம் அப்படின்னா கூட அதுல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருக்கிற லாஸ்ல வந்து அந்த மாதிரி பால் அந்த மாதிரி ஒரு மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்க்கு மட்டும் தான் வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Thus a particle of dust dealt in classical physics may contain about 10 to the power 18 atoms. So ஒரு சின்ன பார்ட்டிகல் ஆஃப் டஸ்ட் எடுத்தா கூட அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குமா 10 to the power 18 atoms இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ ஆட்டம்ஸ் இருந்தா ஒரு சின்ன பார்ட்டிகல் ஆஃப் டஸ்டே மேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Okay, 20th century experiments have revealed another aspect of construction of world. There are perhaps no ultimate indivisible particles. Hundreds of elementary particles have been discovered and there are free transformations from such one particle to other. Nature is seen to be well connected entity. அதாவது வந்து நம்ம இங்க என்ன சொன்னோம் லாங் வந்து ஏதோ இந்த வேர்ல்டு வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் வந்து ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா அது வந்து இன்டிவிசிபிள் பண்ண முடியாது. அதான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆட்டம்ஸால தான் வந்து மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்பெல்லாம் கண்டுபிடிச்சோம்ல ஆட்டம் நம்ம என்ன அதுக்குள்ள என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதுக்குள்ளே நிறைய எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸால தான் வந்து இந்த வேர்ல்டு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. So, இவ்வளவுதான் இந்த order of magnitude and structure of world. Thank you for watching.